திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு குழந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, அதாவது குழந்தையின் மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். அது தவிர சொந்த தொழில் பண்ணுறவாளும் சரி, பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவாளுக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலை வாய்ப்பில் இருக்கிறவா, அதாவது ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறவாளுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய, ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல் நலத்திலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு என்னைக்கு வருது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 15/1/2026, அதாவது தை 1ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதே மாதிரி மாத கடைசியில், அதாவது 10, 11, 12 2ஆம் மாதம், அதாவது பிப்ரவரி 10, 11, 12 2026 இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்போ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கோசாலையில் அகத்திக்கீரை கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். நீங்கள் இந்த மாதம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க. லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டிட்டு வாங்க. மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்க. அது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். துவரம் பருப்பு தானம் கொடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக வந்து சேரும்.